ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் பருப்பு பொடி இது வரைக்கும் போடலை. என்னோடய பாணியில் பருப்பு பொடி நிறையா பேர் போட்டிருக்காங்க. நான் எப்படி பண்ணுறேன், என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவு உள்ள துவரம்பருப்பு, இது ஒரு கப்பு. இந்த ரோஸ் கிண்ணத்தில் எப்போதுமே நான் என்னோடய வீடியோலெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்கிறது இந்த கிண்ணத்தில் தான். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஒரு கிண்ணம் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதே கிண்ணத்தில் 3/4 கிண்ணம், இதுலேயே 3/4 அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். இதுலேயே 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுலேயே 3/4 கப்பு பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாசிப்பருப்பு 3/4 கிலோ, 3/4 கப்பு. இந்த கப்புலேயே 3/4 கப்பு பாசிப்பருப்பு. அப்புறம் இதே கப்பில் 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை, வறுத்த கடலை, பொரிக்கடலை, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி 1/4 கப்பு தான் போடுறேன். 1/4 கப்பு அளவுக்கு பொட்டுக்கடலை. இதெல்லாம் தான் பருப்புக்கு நான் சேர்க்கறது. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. நான் எது மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பருப்பு வகைகள்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் நம்ம காரம், மிளகு காரம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் தான் எடுக்கிறேன். ஒரு கிண்ணம் இங்கே பாருங்கள், ரொம்ப இத்தினூண்டு கிண்ணம். இந்த கிண்ணத்தில் இவ்வளோ பருப்புக்குமே சேர்த்து ஒரு கிண்ணம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கிண்ணம் உங்களோட டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன இத்தினூண்டு கிண்ணம், எவ்வளோ சின்ன கிண்ணம் பாருங்கள். இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் நம்ம மிளகு எடுத்துக்கிறோம். அப்புறம் அதே கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் ஜீரகம் எடுத்துக்கிறோம். ஜீரகம் வாசனை நல்லாயிருக்கும். ஆனால் வறுக்கும்போது ரொம்ப கருக்க வறுத்துடக்கூடாது. அந்த ஜீரக வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். இதுலேயே ஒரு கிண்ணம் ஜீரகம். இப்போ மிளகு ஆச்சு, ஜீரகம் ஆச்சு. இதோட கட்டி பெருங்காயம் இந்த அளவுக்கு நம்மளோட விரலில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த கோடு இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா மொத்த பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயத்தை வறுத்து போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட நம்ம மிளகு காரத்தோட வரமிளகா காரமும் போடணும். அதனால் நிறைய போட வேண்டாம். மிளகு காரம் இருக்கும், வரமிளகா காரமும் சேர்ந்தால் ரொம்ப ஆகிடும். அதனால் எண்ணி இப்போ எடுத்துருக்கோம் இல்லையா, துவரம்பருப்பு ஃபுல் கப்பு எடுத்துருக்கிறதுனால அந்த துவரம்பருப்புக்காக 2 மிளகாய், 3/4 வாசி எடுத்துருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த பாசிப்பருப்புக்காக 1 மிளகாய், உளுந்துக்காக 1 மிளகாய், பொட்டுக்கடலைக்காக 1 மிளகாய், இது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். அப்போ எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மிளகாய் தான் இருக்கும். 6 மிளகாய்க்கு மேலே இதில் போடாதீங்க. போட்டால் வெறும் காரமாக இருக்கும் சாப்பிடும்போது. ஏன்னா மிளகு காரம் இது நல்ல மைல்டு காரமாகவும் பருப்போட ப்ரோட்டீன்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கணும். அதனால தான் உங்களுக்கு வேளை காரம் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கூட போட்டுக்கலாம். நான் மிளகு காரம் இருக்குங்கிறதுனால ஒரு 6 மிளகாய் மட்டும்தான், எண்ணி 6 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயோடு சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு இப்போது வேணுங்கிற சாமான் இவ்வளோ தான். இதில் நம்ம இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணி வறுத்து முடித்த அப்புறம் உப்பை போட்டு நம்ம பொடி பண்ணணும் அவ்வளோதான். இப்போ நான் கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரேன். கருவேப்பிலையும் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து ஜாஸ்தி, ஹேர் ஃபாலுக்கெலாம் நல்லதுங்கிறனால கருவேப்பிலையை இதோட ஆட் பண்ணுறோம். நான் இதே ரோஸ் கிண்ணத்தில் உங்களுக்கு ஒரு 1/2 கப்பு நான் கருவேப்பிலை போடுறேன். நல்லா சுத்தமாக அலம்பி க்ளீன் பண்ணி எடுத்த கருவேப்பிலை. இது ஒரு 3/4 கிண்ணம் நான் எடுத்துருக்கேன்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுக்கணும். எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு பொடி பண்ணி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். பொடி பண்ண அப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா சாமானையும் 1 by 1 வறுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த பெருங்காயத்தை வந்து நல்லா வறுத்து எடுக்கணுங்கிறதுக்காக. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்ச உடனே இதில் ஃபஸ்ட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அந்த பெருங்காயத்தை போட்டு வறுத்துட்டு அதே எண்ணெயில் கருவேப்பிலை, வரமிளகா, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் ஒன்றாவே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இதில் எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிய விடணும். பெருங்காயம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சால் தான் நமக்கு நல்லா அரைப்படும் அதில். ஸோ பெருங்காயத்தை நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரியட்டும் பெருங்காயம். நல்லா பாருங்கள், இது மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா புரட்டி விட்டு ஃபுல்லாக உள்ளெல்லாம் பொரியணும். அந்த மாதிரி இப்போ உள்ளெல்லாம் பொரியுது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வருது இல்லையா, இந்த இடத்துல தெரியுது அவங்களுக்கு ஒயிட் கலரில். இப்படி வரும்போது உள்ளேயும் பொரியுதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே அமுத்தி விட்டுட்டோன்னா இன்னும் உள்ளே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இப்படி பாருங்கள், உள்ளே எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்கள், வெள்ளையாக இருக்கா. இப்போ இதை அப்படியே மல்லாக்க போட்டு குப்பரை போட்டு பொரிக்க விட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிறதும் நல்லா பொரியும். இதுக்கு நம்ம தூளே போட்டுட்டு போகலான்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்கிற டேஸ்ட் வந்து அதில் வராது. நம்ம கைப்பட பொரிக்கிறதுங்கிறது வந்து பார்த்து பொரிப்போம் இல்லையா. நல்ல பெருங்காயத்தை நம்ம வந்து ஒரு பதார்த்தம் வந்து நல்லா டேஸ்ட்டாக நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பொறுமையாக அதை செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கெலாம் சோம்பேறித்தனப்பட்டு போகிறோம் அப்படின்லாம் நினைக்காம பொறுமையாக பொரிச்சிங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிருக்குன்னு. இப்போ உள்ளே நமக்கு கையில் கட் பண்ணால் இங்கே பாருங்கள் மொறுமொறுன்னு சத்தம் கேட்குதில்ல, இந்த அளவுக்கு வந்து அது பொரியணும். அப்போ தான் மிக்சியில் நம்ம அரைக்கும்போது நல்லா மாவாக அது அரைஞ்சிடும். பாருங்கள் கட்டாகிடுது பாருங்கள், இந்த அளவுக்கு அது பொரியணும். முன்னாடி நம்ம கட் பண்ணால் கட்டாகலைல்ல, இப்போ பொரிஞ்ச உடனே கட் ஆகுது. இந்த அளவுக்கு பெருங்காயத்தை பொரியணும். இது அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு இதே எண்ணெயில் மிளகு இதையும் பொரிய விட்டுடலாம். இதே எண்ணெயில் ஜீரகத்தை போட்டுடலாம். மிளகு கொஞ்சம் வெடிக்கும், அதனால் பார்த்து பொரிச்சு இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போது மற்ற சாமான்லாம் அப்படியே ஆட் பண்ண அந்த மிளகு வெடிக்கிறது வந்து குறைஞ்சிடும். இப்போ இப்படியே வந்து இந்த பெருங்காயத்தோடைய மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு 6 மிளகாய் இதையும் உள்ளே போட்டலாம். இப்போ வீடே வந்து உங்களுக்கு வறுக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குங்க. இப்படி இதை வறுக்கும் போதே நமக்கு வந்து அப்படி ஒரு வாசனை கிடைக்கும். இப்போ பாருங்கள் கருவேப்பிலை,
மிளகு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் நல்லா வறுத்துட்டு இதோடையே இந்த பொட்டுக்கடலை, ஏன்னா பொட்டுக்கடலையே நிறையா வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் பொரிக்கடலையை மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். அந்த உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இது மூணையும் கண்டிப்பாக தனித்தனியாக தான் வறுக்கணும். அந்த பொரிக்கடலை வந்து ஏற்கனவே பொரிச்சது வறுத்தது தாங்கிறதுனால ரொம்ப வறுக்க வேண்டாம். அதனால் இதோட போட்டுக்கலாம். அவ்வளோதான். பொட்டுக்கடலை வந்து லைட்டாக நிறம் மாறினா போதும். இதை ஒரு தட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வறுத்தது எல்லாமே ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ இந்த வானலியில் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகவே வறுத்துக்கலாம். கைவிடாமல் வருங்க, அதாவது தீஞ்சு போயிடக்கூடாது. தீஞ்சு போகாமல் கைவிடாமல் அழகாக கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி. அதுக்காக ரொம்ப சிறப்பாகவும் வறுக்க வேண்டாம். நான் காமிக்கிறேன், பதம் காமிக்கிறேன். அந்த பதத்தில் வறுத்த போதும். ஏன் வந்து துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பை தனித்தனியாக வறுக்கணும்னா ஒவ்வொரு பருப்பும் ஒவ்வொரு டைம் எடுத்துக்கும் வறுப்படுறதுக்கு. அதனால் ஒன்றா போட்டால் பாசிப்பருப்பு கொஞ்சம் சீக்கிரம் வறுத்து வந்துடும். துவரம்பருப்பு அப்போ ஒன்று கருகி போயிடும், ஒன்று அப்போ தான் வறுத்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது மாதிரி இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாகவே வறுக்கிறது நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் வறுபடாமல் இல்லாமல் ஓரளவுக்கு வறுத்தா போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வறுக்கும்போது என்ன ஆகும்னா வீட்டில் உளுந்து வறுக்கிற வாசனை நல்லா வெளியில் வரும். அந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை ஒரு தட்டில் மாற்றிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா பாசிப்பருப்பு இதை வறுத்துக்கலாம். இதையும் அப்படி தான் நல்லா ஒரு வாசனை வர மாதிரி வறுத்தா போதும். ரொம்ப கருக்க எதையுமே வறுக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா வறுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பாசிப்பருப்பும் வறுக்கும்போது நல்ல வாசனை கமகமன்னு வரும். இந்த பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சு. இதையும் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். அரைக்கும் போதுமே கொஞ்சம் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பாசிப்பருப்பு வறுத்தது போதும். இதோட நம்ம இதை தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே வானலியில் துவரம்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம வறுக்க வேண்டியது எல்லாமே வறுத்தாச்சு. நம்ம வந்து 1 by 1 அரைக்கணும்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெருங்காயம், மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பொட்டுக்கடலை, வரமிளகாய் இது ஆறையும் ஒன்றா வறுத்தோம் இல்லையா. அந்த ஆறி இவ்வளோ நேரம் ஆறி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன உளுந்தம்பருப்பை வறுத்தோம். அப்போ அதுவும் ஆறிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை வறுத்து வச்சுருக்கோம், அதுவும் ஆறிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த துவரம்பருப்பை வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் நல்லா பரப்பி வச்சுட்டோம் அப்படின்னா மற்றதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளே இதுவும் ஆறிடும். அப்புறம் கடைசியில் எல்லாமே 1 by 1 போட்டு அரைக்கலாம். இது ஒரு ரீசன். ரெண்டாவது ரீசன் என்னென்னா, அந்த மிளகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா கோர்ஸாக கீழே அரைச்சா தான். எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் மிளகு அங்கங்கே அரைப்படாமல் இருக்கும். அதனால் அது முதல்ல அரைச்சிட்டு அதோடு நம்ம வந்து அது கொஞ்சம் 1 2 இருந்தாலும் அதுவே நம்ம பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு அரைக்கும்போது நல்லா அந்தவும் பவுடர் ஆகிடும். கடைசியாக துவரம்பருப்பையும் போட்டு அரைக்கும்போது ஃபுல்லாக நமக்கு வந்து அழகான ஒரு பருப்பு பொடி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணலாம். அதனால தான் 1 by 1 போட்டு அரைக்கிறது. நம்ம வந்து இப்போ 1 கப்பு 1/4 கிலோ கணக்கில் போட்டதுனால மிக்சர் ஜாரில் ஒன்றா நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ எடுக்கிறோம், அதில் வந்து 250 கிராம் அப்படின்னா
நம்ம பாசிப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் 3/4 கப்பு எடுக்கும். 3/4 கப்புனா அதுலேருந்து ஒரு 75 கிராம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா எவ்வளோ வரும்? 75 கிராம்னா ஒரு 250, அதில் 175 கிராம் கிட்ட வரும். அப்போது அந்த 175 கிராமு இந்த 250, 350, 450, 550, 600 கிராம் தான் வரும். இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் வந்தால் கூட 700, 3/4 கிலோக்கும் கம்மியாக தான் வரும். அதனால நான் வந்து பெரிய ஜாரில் ஒன்றா போட்டு அரைக்கிறேன். இப்போ இதுவே நம்ம வந்து பல்காக அரைக்கிறோம், ஒரு கிலோ துவரம்பருப்பு போடுறோம், எல்லாமே அப்படியே 4 மடங்காக போகும். ஒன்றுக்கு 1 கிலோனா 3/4 கிலோ பாசிப்பருப்பு, 3/4 கிலோ உளுத்தம்பருப்பு, அப்புறம் இதெல்லாம் வந்து 50 கிராம் 100 கிராம் அப்படின்னு வரும். மிளகு 50 கிராம் 100 கிராம் ஜீரகம், கருவேப்பிலை நல்லா ஒரு எடை போட்டு பார்த்தோன்னா ஒரு 100 கிராம் கருவேப்பிலை உருவி போட்ட அந்த கருவேப்பிலை, பெருங்காயம் நல்ல பெரிய பெருங்காய கட்டி அப்படி எடுத்தோன்னா பல்காக ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா துவரம்பருப்பை தனியாக நல்லா நைஸாக அரைச்சிடுவேன். அப்புறம் உளுந்தை தனியாக அரைச்சிடுவேன், பாசிப்பருப்பை தனியாக அரைச்சிட்டு இதெல்லாம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் இந்த மாவோட அதையும் போட்டு ஒன்றா கலப்பேன். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், பெருங்காயம் அதெல்லாம் அரைக்கும்போது சின்ன ஜாரில் போட்டு அரைச்சின்னா எங்கள் வீட்டில் சின்ன ஜாரு ரொம்ப நைஸாக இருக்கும். அதனால் மிக்சர் ஜாரில் சின்னதில் போட்டு அதை அரைப்பேன். ஸோ இப்போ துவரம்பருப்பு உங்களுக்கு நான் துவரம்பருப்பு வரைபடத்துக்குள்ளே நான் நிறைய மெசேஜஸ் கொடுத்துருக்கேன், எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ துவரம்பருப்பு நல்லா வறுத்து நல்லா வாசனை வந்துருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் வறுத்தா போதும். இதையும் அப்படி தான் ரொம்ப செவக்க வறுத்திங்கன்னா ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை வந்துடும். அது இல்லாமல் பொறுமையாக நமக்கு அந்த நல்ல அரோமா வந்தால் போதும். வறுப்பட்ட வாசனை வரும் இல்லையா, பச்சை வாசனை இல்லாமல் வறுத்த வாசனை வந்தாலே போதும், நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் துவரம்பருப்பு வறுப்பட்டுச்சு. நம்ம எல்லாமே நல்லா தனித்தனியாக வறுத்து அழகாக பண்ணுறதுனால நம்ம 6 மாதம் வரைக்கும் வச்சுருந்து நம்ம சாப்பிட முடியும். ஸோ இதை பருப்பு பொடியை ரெடி பண்ணி ஒரு சாதம் மட்டும் பேச்சுலர்ஸ்க்கு, அப்புறம் நிறைய ஒர்க் பண்ணி ரொம்ப நைட்டு வரவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்டா பத்தாது சாப்பிட்ணும் அப்படின்னு தோன்றவங்களுக்கு ஒரு சாதம் மட்டும் வச்சுட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெய் வச்சு சாப்பிடுவோம். இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போட்டு ஒரு ஸ்பூனு இதை நமக்கு தேவையான பருப்பு பொடியை போட்டுட்டு சாதத்தில் போட்டுட்டு நெய் போட்டு சாப்பிட்டுட்டா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் அபாரமாக இருக்கும். ஸோ அப்படி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வறுத்தது போதும், இப்படி ஆஃப் பண்ணிடுறேன். இனிமேல் நம்ம அரைக்கிறத பார்க்கலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி மிளகு, ஜீரகம், மிளகாய், பெருங்காயம், பொட்டுக்கடலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு கொஞ்சம் பொட்டுக்கடலை மட்டும் அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியறது இல்லையா. இப்போ இதோட நம்ம உளுந்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். அப்போ மாவு தன்மை நமக்கு ஜாஸ்தி ஆகும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைப்பட்டுடும். இப்போ உளுந்தை சேர்த்து அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன். அந்த பொட்டுக்கடலையாக இருந்தது அதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது, எல்லாம் நைஸாக அரைப்பட்டுடும். இப்போ உளுந்தையும் சேர்த்து நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்ச இப்போ உளுந்தோட பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், முதலுக்கு விட இப்போ எவ்வளோ நைஸாக ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ இதோடையே நான் ஜார் வந்து பெருசுங்கிறனால இதோடையே நான் துவரம்பருப்பையும் சேர்த்து உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது இதிலே துவரம்பருப்பை போட்டுட்டேன். ஃபைனல் டச்சப் வந்துட்டோம். இப்போது கடைசியாக நம்ம மறக்காமல் உப்பு போட்டு அரைக்கணும். கல்லுப்பு போட்டு அரைங்க. தூள் உப்பை விட கல்லுப்பு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிளகு எடுத்தேன் இல்லையா, சின்ன கிண்ணம், அதில் 1 கிண்ணம் உப்பு சரியாக இருக்கும். இதுக்கு வந்து ஜாஸ்தியும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த கொரகொரப்பு எதுவும் இல்லாமல் எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைச்சிருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் பருப்பு பொடி ரெடி. இதை நம்ம ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த பருப்பு பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை என் சேனல் இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அருமையான சுவையான ரொம்ப அழகாக ஹைஜீனிக்காக செய்யக்கூடிய ஒரு பருப்பு பொடி. எல்லாமே நான் ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் இருக்கிறது ஃபுல்லாக போட்டுட்டேன். நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய கமகமன் வாசனையாக இருக்கக்கூடிய அழகான ஒரு பருப்பு பொடி உங்களுக்காக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ராதே கிருஷ்ணன்.